சார்ஜ் 42% தான் இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு. ஓகேவா? மேலே போக போகிறோம் நம்ம. ஓகே, 2 வீலர்ல மேலே போக போகிறோம் நம்ம. புரியுதுங்களா? இப்படி லெஃப்டில் போனால் திருவண்ணாமலை, பேனாத்தூர், திருவண்ணாமலை. ரைட்டில் போனால் செஞ்சி, திண்டிவனம், பாண்டிச்சேரி. செஞ்சி முன்னாடி லெஃப்ட் ஆச்சுன்னா வேலூர், சேத்பட்டு, வேலூர், ஆரணி. போலாம் வாங்கோ. நம்ம செஞ்சி கோட்டைக்கு போக போகிறோங்கோ. ஆவாடி கேட் 5 மணியோட க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 5 மணிக்கு மேலே யாராலையும் போக முடியாது, வர முடியாது. ஓகேங்களா? நம்ம 2 வீலர் எங்கே வரலாம்? சப்பல் இங்கே விட்டு போயிடுமா, போட்டு போவோமா? எல்லாம் சப்பல் போட்டுன்னு தான் போயிடுறாங்க. அப்படியேங்கப்பாடி வேற லெவலில் இருக்கிறான். தண்ணி எடுத்துக்குமா? இல்லை வேணாம், இங்கேயே குச்சிடலாம். குச்சிட்டு எடுத்துன்னு போனால் நல்லாயிருக்கும். தண்ணி குடிச்சிட்டுலாம் போனால் ஏற முடியாதுல்ல. ஹெல்மெட் எப்படியே வச்சு மடையும். சைடில் போட்டாச்சு. ஹெல்மெட்டு உள்ள விட்டுருவோம். செப்பலை விட்டுட்டு போவோமா, விட்டு போகணுமா? கல் எப்படி இருக்கும்னு தெரில வேற. ஆமாம், 20 ரூபா நோட்டு. டே என் காசு என் பாக்கெட்லேருந்து பறந்து விடுது. அப்படி விட்டாச்சு சேஃப்டியாக. செப்பல் விட்டுட்டே போயிடலாம்னு நினைக்கிறேங்க. செப்பல் போட்டு போனால் மேலே ஏற முடியுமான்னு தெரியல. படிக்கிட்டு இருக்கு. ஆனால் செப்பல் போட்டு போனோமா நம்ம செப்பல் விட்டுட்டே போகலாம். வேணாம், ராணிக்கோட்டை வேற கோவப்பட்டுருவாங்க, பயமாகுது. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய வாழைத்தோப்பு பார்த்தீங்களா? ஆஹா, செப்பல் போட்டு தான் போகணும்னு நினைக்கிறேங்க. அந்த காலத்தில் வேற லெவலில் கட்டிக்கிறாங்க கைஸ். ஆப்போசிட்டில் ஒரு கோட்டை, அது ஒரு கோட்டை, இது ஒரு கோட்டை. எத்தனை கோட்டை இங்கே! வா, சாமியாக இருக்குது. அப்பா சாமி, அப்படியேங்கப்பா. தாமரை பூ போகிறான் அப்படியே தண்ணி. இங்கே அங்கேருந்து தண்ணி இங்கே வரும், இங்கேருந்து தண்ணி அங்கே போகும்பொழுது வேற லெவலில் அப்படியே போயினே இருக்குது நீட்டாக. கீழே விவசாயம். ஓகேங்களா? ஏறத நினச்சாலே பக்குன்னு இருக்குது. ஏறிடுவோமா தெரிலங்க. செப்பல் போட்டு வந்துடலாமோன்னு பயமாகுது. வேணா விடு, நான் செப்பல் மேலே கல்லை பார்த்தாலே பக்குன்னு இருக்குது. ஏறிடுவேன், ஆனால் ரிட்டர்ன் வரும்போது கேமரா ஆஃப் ஆகிடும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆடுங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு செஞ்சி கோட்டைக்கு மேலே ஏற போகிறேன். பாருங்க ராஜா. ஓகேங்களா? அவரு தான் ராஜா. அவருக்கு மேலே ஒரு ராஜா வெட்டி பார்த்துனுக்குறாரு. இன்னொரு ஃபஸ்ட் டைமு, செகண்ட் டைம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் அது ஆந்திரா மலை, இது தமிழ்நாடு மலை. ஓகேங்களா? இது தமிழ்நாடு ரியல் செஞ்சி மலை. பேலஸ் தான் போய்க்கிறேன், செஞ்சி கோட்டைலாம் ஏறினதில்லை. பாருங்க, வரலாற்று பதிச்சுக்கிறாங்க. மேலெல்லாம் போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகணும்னு தெரில. ஆயா கேட்போமா செப்பல் போட்டு போகிறோமான்னு. அப்பாடி தமிழில் இல்லையா? அதானே பார்த்தேன். ஹிந்தி, இங்கிலீஷ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹிந்தியை வச்சுக்கிறாங்க, செகண்ட் இங்கிலீஷ் வச்சுக்கிறாங்க, தமிழ் லாஸ்ட் தூக்கி போட்டுக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இது தமிழ், அது இங்கிலீஷு, அடுத்தது ஹிந்தி. கிருஷ்ணகிரி கோட்டையின் சமூக அப்பாடி 300 ஆண்டு பழமையானதா? 1240 ஆண்டுகள் கட்டப்பட்டது. 1200. கிருஷ்ணகிரி கோட்டையானது கோனாறு சமுதாயத்தை சேர்ந்த ஆண் கோன்னை என்பவர்களின் சகோதரர் கிருஷ்ண கோணன் என்பவரில் கிபி 1240 ஆண்டு கட்டப்பட்டது. 1240 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதா? அப்பா சாமி. 300 கிமி. சென்னை திருவண்ணாமலை புறவழிச்சாலை வடக்கு அமைந்துள்ளது. இம்மலையின் பல பெரிய பல்வேறுகளில் ஓடது சேர்ந்த வடிவமைப்பு கொண்டது. அதாவது பல ஆயிரம் பேர் சேர்ந்து வடிவமைச்சு கட்டப்பட்டதான். இமயின் உச்சை அடைய பல படி 4 ஓய்வுகள் மண்டபம் உள்ளது. அதாவது 4 ஓய்வு மண்டபம் இருக்கான். பல மலையின் உயரம் சுமார் 150 மீட்டர் ஆகும். இது ராஜகிரி மலை விட குறைவு ஆகிய இப்பறவையின் படிப்புகள் மூலம் மேலே சென்ற காலங்கள் கிடையும். எனக்கு ஏதோ தெரிஞ்ச தமிழில் படிச்சுட்டாங்க, நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி
அதாவது 1240 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட மலையாங்க இது. சாமி, 1240 வருஷத்துக்கு முன்னாடியா? நான் பிறந்தே 31 வருஷம் தான் ஆகுது. நான் பிறந்து ஒன்றுமே பண்ணல. 1240 வருஷத்துக்கு முன்னாடினா தண்ணி எத்தனை வந்துடலாமோ நாக்கு தெளியும். ஐயா செப்பல் போட்டு போலாமா? போலாமா? போடாமலே வந்துருக்கிறேன். நல்லா இருக்கும்ல, போயிடலாம்ல. விடுங்க அப்படியே போலாம். சரி சரி. குட்டி பையன் குட்டி போட்டுன்னு சாப்பிடுங்க. முள்ளெல்லாம் இல்லைங்களா? நல்லா தான் இருக்குமா. 4 மண்டபம் இருக்கும் மேலே. ஓகேங்களா, 4 மண்டபம் இருக்கு. இந்த மலைலாம் கல்லுலாம் எப்படி கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா, வேற லெவலில் இருக்குதுங்க. அப்போ சாமி, விவசாயம் இது பாருங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்பு. ஓகேங்களா, உள்ள யாரும் வரக்கூடாதுன்றதுக்கோசம் பாதுகாப்பாங்க. அந்த காலத்தில் வந்து பாதுகாத்து, ஓகேங்களா, இப்படி பத்துன்னு பாதுகாப்பாங்க. டுமில் டுமில்னு சுட்டுருவாங்க. இப்படிதான் பத்துன்னு இருப்பாங்க. டுமில் டுமில் சுட்டுருவாங்க. ஓகேங்களா, இப்படி பத்துன்னு இருப்பாங்க டுமில் டுமில் சுடுறதுக்கு. இது பாருங்க, இந்த பக்கம்லாம் சுட்டுருவாங்க. வா, ஓகே, ரோடெல்லாம் போகுதுங்க. அது என்னோட தண்ணிக்குள்ளே எதுவும் இருக்குது. தண்ணிக்குள்ளே எதுவும் தெரியுதுங்க அந்த இடத்துல. தெரியுதுங்களா? அது பாருங்க, அந்த இடத்துல எதுவும் வெளிச்சமாக இருக்குது. அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது பாருங்க, ஏதோ உள்ளுக்குள்ளே வெளிச்சமாக இருக்குது. இது வந்து நம்ம வேலூர் கோட்டை. ஓகேங்களா, வேலூர் கோட்டைக்கும் வந்து இங்கேருந்து ரூட்டு போகிறாங்க. வேலூர் கோட்டையில் வந்து ஜெயில் இருக்கு பாருங்க. ஜெயிலுக்குள்ளே போய் வேலூர் கோட்டையில் கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஓகேங்களா, வேலூர் கோட்டையில் ஜெயிலுக்குள்ளே போய் அப்படியே கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. தனியாக போகிறனால பேசின்னு போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் மேலே போயிட்டாங்க. நான் தனியாக தான் போயிடுறேன். ஓகேங்களா, வா, இந்த கோட்டை எப்படி கட்டப்பட்டதுன்னு போடுறாங்க. அம்மாடி, சூப்பராக கட்டிக்கிறாங்க. இந்த கோட்டைக்கு வழி எப்படி மேப்பே வரைஞ்சி வச்சுக்கிறாங்களே. இந்த கோட்டையாண்ட என்னென்ன இருக்குதுன்னு. ஓகேங்களா, இந்திய தொழில்துறை. ஓகேங்களா, வேறு லெவலில் கட்டிக்கிறாங்க. கோட்டை எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி போகுது எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்மளுக்கு தெரில என்னன்னு. அதே தானா அங்கே வரைஞ்சது மாதிரி தானா? இல்லை, புராதான சின்னம் 1959 படிவம் பிரித்து எதையும் போட்டிருக்காங்க. ஏதோ கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுங்க. ஃபோன் முடிவாயிடுச்சு. டேரெக்டாக கோட்டைக்கு போய்டுவோன்னு பார்த்தா போக முடியாது. அதெல்லாம் உட்காண்ட்ருக்காங்க. அம்மா கால் குத்துது. 4:20 க்ளோஸ் பண்ணுவாங்களா? சீக்கிரமாக போயிடுங்க. மேலே 4:20 க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. 25 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க. என்னங்க வேறு லெவலுங்க. பரவாயில்ல, நம்ம ஊருக்கு கம்மியாக தான். 25 ருபீஸ் டிக்கெட்டு. நம்ம உள்ளே வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும். இங்கே பாருங்க கோலம். கேமரா எடுக்கிறதுக்கு திண்டு வரோம் பார்த்தாருன்னா. வா, செம்மையாக இருக்குங்க. சாமி எல்லாம் நல்லா இருக்கணும். அங்கே தான் போக போகிறோம். நம்ம போகலாங்களா? சாமி கும்பிட்டாச்சு. ஓகே, 25 ரூபா டிக்கெட்டு. ஓகேங்களா, 4:20 க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே போடான்னு தொட்டி விட்டுருவாங்க நினைக்கிறேன். போகலாம் வாங்க. டிக்கெட் கவுண்டர். ஆயிரம் காலத்துக்கு மேலே தான் மரம் பிரம்மாண்டமாக இருக்கு. போயிட்டு இறங்கி வந்துக்கிறாங்க.
சப்பல் போட்டு வந்துருக்கலாமோ அவ்வளோ. அது போகலாம். குரங்கு நிறைய இது போடுது. பரவாயில்ல, பூச்சி நேரது கம்பிலாம் கட்டிக்கிறேன். கல்லு தான் வேற வேற மாதிரி இருக்குது. ரொம்ப சாமி. இது எது பழக்கமா இருக்கும். சின்ன பழம் ஏறி ஏறி பழக்கமா இருக்கும். ஐயோ, கோகார பைபிள் போனோம், கடிக்கிறதுக்கோசம் ஓடியாரான். இதுதான் அவனுக்கு பிரச்சனைங்க. ஏறி கடிக்கிறது. பாடி ஏதோ பிரச்சனை ஆகிட்டுக்குது அவனுக்கு. வா சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரைட்டா? ஓஹோ, இந்த மண்டபத்துக்கும் வழி இருக்கா? சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் ஏறி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மூச்சு வாங்குற காலத்தில் ஏறினா இப்படி தான் இருக்கும். இதுக்கு தான் அப்பப்போ ஜிம்முக்கு போகணுன்றது. 20 படிக்கட்டு கூட ஏறி இருக்க மாட்டேன். அதுக்குள்ளே மூச்சு பயங்கரமா. என்னடா குட்டி போய் ஓடிடுற மண்ணை. அவ்வளோ பெரிய கோட்டை, அவ்வளோ தூரம் ஏறணுங்க சாமி. யாரையுமே கடிக்கலைங்க, அவன் பாட்டுன்னு போயிட்டான். கத்தின்னு போய் ஏறாம. கல்லெல்லாம் எப்படி வந்து ஒரு வேளாக உருவாகிக்கணும்னு யோசிக்கிறேங்க. வேற லெவல். மைக்கு வரவே கிணறு ஷேப்பில் கட்டிக்கிறாங்க. சென்டர் கிணறு சுற்றி காம்பவுண்டு கட்டின மாதிரி அழகாக கட்டிக்கிறாங்க. சப்பல் போட்டு வந்துடணும். இன்னொருத்த தப்பு பண்ணிட்டாங்க. ரவுண்ட் ஷேப்பில் அலையிறையே. அது ஒரு கோட்டை இருக்குது, ஒரு சின்ன கோட்டை போடுது. எல்லாம் இங்கே வந்து டுமில் அவ்வளோ தூரத்துக்கு சொல்லுவாங்க. அது ஒரு சிவன் கோயில். ஓகேங்களா? 4:20 லாஸ்ட்டாக சீக்கிரமாக போனால் மேலே போவேன், இல்லைன்னா கீழே போயிடுவேன். அந்த வேகத்தில் நம்மளுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய கண்டென்ட் கிடச்சிது. ஆனால் என்னென்னா வேணும்னே டைம் பாஸ் ஆகிங்க. வாங்க போகலாம். ஆமாடி,
வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஓடிச்சு ஓடிச்சு. ஏதோ ஆயிடுதுங்க மங்கிக்கு. எல்லாரையும் கடிக்கிற மாதிரி போகுது, கடிக்கிற மாதிரி வருது. என்ன ஆச்சுன்னு தெரில. பசிக்கு கேட்டுதா இல்லை அதுக்கு எதனா தேவையான்றது கூட நம்மளுக்கு தெரியாது. பேசுகிற மாதிரி இருந்தால் தெரியும். ஐயோ மேலே போய் கத்தினது பாருங்க. இப்போ நிறைய இருக்கும் பொழுது குரங்கு மேலே. வா, நம்மளால இந்த காலத்துல ஏற முடியல, அந்த காலத்தில் எப்படி ஏறி இருப்பாங்க பாருங்களா. மூச்சு தான் ஹெவியாக வாங்குது. தண்ணி எடுத்துன்னு வந்துடலாமோ? தண்ணி குடிச்சனால தாங்க இப்போ ஏறவே முடியல. உட்காரும் ஹெவியாக வாங்குது. அங்கேருந்து இங்கே வரதுக்கே ஒரு தூரம், இறங்கும்போது ஈஸியாக இறங்கிடும். ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, எனக்கே போக தெரியுது மேலே வந்தோன்னே. வருதுங்களா? அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ். வேகம் 100 மேலே தொடங்குது. கொஞ்சம் ஸ்லோவாகவே வரும். அப்புறம் ஆனால் 4:20 க்ளோஸ் பண்ணுவோம் கேட் வேறு. அந்த காலத்தில் மரம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ரொம்ப சாங் வேறு லெவலுங்க. மரம் எப்படி நின்று பாருங்க. ரியலாக உருவானது. மலை மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கலாம் பொழுது. மலை மேலே ஏறலாம். இப்போதான் ஃபஸ்ட்டு மண்டபம் வந்துருக்கணும். சூப்பராக ஹாய் பைரவா. எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கச்சிட்றான்டா. அப்படி இல்லைடா சாமி. மூச்சு தான் பயங்கரமாக ஆகுது. ஹார்ட் பீட் 100 வேகத்தில் துடிக்குதான்னு தெரில. அந்த மலை ஏறும்போது கூட சல்லுன்னு ஏற்பேன், இந்த மலை ஏறத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது. குட்டி பையன் கூட்ட கூட போக மாட்டான். போகலாம் போ, கண்டுக்க மாட்டான். அவங்களோட போய் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு வரான்னு நினைக்கிறேன். போரில் இருக்கிறான், லவர் கிடைக்கலான்னு. என்ன மாதிரி சிங்கிள் பையனாக இருப்பான் போது. போகும்போது ஈஸியாக எடுத்துக்கிறான், வரும்போது போகும்போது கஷ்டப்பட்டு ஏறான், வரும்போது சல்லுன்னு ஓடுறான். கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குது, கொஞ்ச நேரம் நடக்கும். ஓகேங்களா? மூச்சு என்னடா இது மட்டும் படியெல்லாம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஏறுறவரெலாம் ஏறும், கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. காலில் ஏதோ குத்திச்சுடா. இந்தியாவில் தங்களுடைய முழு சம்பாதிப்பை ஏழை மக்களுக்காக தானம் செய்த முதல்வராக இருக்கிறார்கள். அதில் முதலில் பிரதமர் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் தனது முழு வாழ்க்கையை இந்திய மக்களுக்காக அர்ப்பணித்தவர். அவரிடமிருந்த சொத்துக்கள் என்றால் 6 சட்டைகள், 4 பைஜாமாக்கள், ஒரு கடிகாரம், சுமார் 2500
இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சராக போகுதுங்க. இருக்கிறது ரொம்ப டேஞ்சரா. படிக்கட்டு ரொம்ப டேஞ்சராகுங்க. குடிமானம் கூட இல்லை. யோபா சுவாமி, யோபா சாமி, முடியல சாமி. நம்மளால இதே ஏற முடியல. அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு சரி இருப்பாங்க. அந்த ஊருக்கு போகணும். சிவன் கோயில் இதே பெருசுங்க. ராஜ மலை வந்து இன்னும் பெருசாக ஆகும்போது இதே ராணி மலை எவ்வளோ பெருசாக இருக்குது. கீழே வந்து பக்கம் தான் சின்னதாக இருக்குது. 150 ஃபீட் ஹைட்டு. 150 கிலோமீட்டர் அதிகமாக ஹைட்டு. இன்னும் கூட்டம் வந்துன்னு இருக்குதுங்க. இல்லை போனவங்க திரும்பிட்டாங்க போல. வந்தவங்க இன்னொருத்தவங்க மேலே பாதி பேர் இருக்காங்க. ஏன்னா கோச் வந்தவங்க மேலே பாதி பேர் இருக்காங்க. மேலே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். சார்ஜ் வர எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அடிக்கடி கொஞ்சம் மூச்சு வாங்காமல் இருந்தால் டக்குன்னு ஏறிடலாம். ஏறும். எவ்வளோ தூரத்துக்கு கேமரா பைய போல தாங்குறானோ தாங்கட்டும். பேட்ரி நின்றுச்சுன்னா லாஸ்ட்டு 1% வரலாம் எடுப்பேன். அதுக்குள்ளே நம்ம மேலே போய் பார்த்துட்டா போதும். முடியலடாடி, நெட்டு அதிகமாக இப்படி போகுது. இப்படி போல சண்டை போடுது. சாமி, மூச்சு மட்டும் வாங்க. இப்படி வச்சு வேணா கூட எப்படி இருக்குது போகிறோம் படிக்கிட்டு. சாமி இன்னும் வந்து வேற லெவலுங்க. சாமி வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. வந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டேன். அவ்வளோதானே, சிம்பிளாக போயிடுது. அவ்வளோதானா, ஈஸியாக இருக்குது. இது விட எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்ற. இன்னும் கல் கொட்டி வச்சுக்கிறாங்களா? அந்த காலத்தில் இப்படி கட்டியிருப்பாங்களா? ஜேசிபி கூட வராது மேலே. அதெல்லாம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கும் அவங்களுக்கு? 1240 வருஷமாக அதை கட்டப்பட்டு. எப்பா சாமி, இதான் செஞ்சிக்கோ ஊர். அப்புறம் எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ். செஞ்சி ஊர் இதெல்லாம். ராஜா கோட்டை, அது சிவன் கோயில். நம்ம 2 வீலர் அங்கே இது. ஓகே, ஒரு வழியா சோழர்கள் ஆண்ட இடத்துக்கு வந்துட்டேன். வெல்கம் டு செஞ்சி கோட்டை.
முடியலடா செஞ்சிக்கோட்டை. சாவி பின்னாடியே வச்சு தேடி இருக்குங்க. அந்த காலத்தில் இப்படியே உருவாகிருக்காங்க பாருங்க. நம்மளாம் ஒரு கல்லை தூக்க முடியுமா? ஓடுற காலத்தில் பாம்பை ஏறி மிதிக்கிற வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய குகை இருக்கு பாருங்க. தப்பி தவறி இருந்தால் கூட போக வேண்டியதான் கீழே பரலோகத்துக்கு. பார்த்து சேஃபாக கால் வைக்கணும். நேரம்லாம் போகக்கூடாது, போயிட்டு வரணும். இன்னும் ரியலாக பயங்கரமாக வேலை செஞ்சுக்கிறாங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் வரேன்னா பதட்டத்துலேயும் பயத்துலேயும் யாராவது பூ விட்டு போய்ட்டுருக்கேன் தலையில் வச்சு. வரோம் பயங்கரம் விட்டுன்றனால பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி இருக்கும். வா செமையாக இருங்க. யாராவது செட்டில் பாட்டு போட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நானும் 20 ஆயிடுச்சா? எல்லாரும் துரத்தி விட்றாங்க. பயங்கரமா அந்த பக்கம் போகலான்னு பார்த்தேன், அங்கே போகலான்றாங்க. இவ்வளோதான் நான் செஞ்சிக்கோட்டை. பாதுகாக்க ஒரு இடம் மேலே தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அந்த காலத்தில். அப்படிங்கப்பா சாமி. என்ன மேலே போயிட்டு வந்துடும், ஒரே ஒன்று தான் வந்துட்டேன். டைம் ஆயிடுச்சு போடுறது.
4:30 மணியா அவளை எல்லாரையும் தோத்த ஆரம்பிக்கிறேன். மேலே பார்க்க கூடாதுங்க, அவ்வளோதானா? 4:30 மணி தானே சார் டைமு? 4:30 மணி ஆயிடுச்சுங்களா சார்? இப்போ அதே 4:25 ஆகுது சார். 4:15 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இங்க பாருங்க, அவரெல்லாம் இறங்க முடியாது. அவரெல்லாம் இறங்க முடியாது சார். வேலூர்ல இருந்து வரேன் சார். ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ 5 நிமிஷம் ஆகும் போதா? காலையில வாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ முடிகிற டைமிங்ல வரப்போ இந்த மாதிரி தான் கீழே சொல்லியிருப்பாங்க. அவர் 4:30 மணி வரலாம் போய் பார்த்துட்டு வந்துடலான்னாரு. டோக்கன் கொடுத்தே சொல்லி தான் கொடுத்தாரு. கீழே இருக்கணும் சார். நம்ம 4:30 மணிக்கு கீழே இருக்கணும், ஏன் டோக்கன் கொடுக்குறாரு அவரு? என்ன சார் பேசுறீங்க? 4:30 மணிக்கு கொடுக்குறோன்னா மேலே வரதுக்கே 4:30 ஆயிடுது. ஒரு 5 நிமிஷம் ஆக கூட மேலே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரதுக்கு. அது டோக்கனை நீங்க 3:30 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடணும். இவ்வளவு தூரத்துல இருந்து வராங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன் என்ன பக்கத்து தெருவில் இருக்குது, மேலே அப்படியே டக்குன்னு ஏறி வந்துடலாம். 2:30 மணிக்கு வந்தேன் சார் கீழே. டோக்கன் அப்படியே கொடுக்கும்போது இல்லப்பா 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணி கிளம்பான்னா கிளம்பிட்டு போறோம். வேலூர்ல இருந்து திரும்பி இங்க வர முடியுமா? ஒரு 5 நிமிஷம் போட்டோ எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? நான் என்ன அறியாத பையனாது? இவ்வளவு தூரம் வந்து அது பார்க்காம வரேன். இல்ல நான் எடுத்துட்டேன். இவ்வளவு தூரம் வந்து வேஸ்டா போகுது இல்ல, இன்னும் மேல அவ்வளவு தூரம் பார்க்காத போறேனே. சரிப்பாங்க என்ன சார் இருப்போங்க சார். இவ்வளவு தூரம் ஏறி வரதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டது. அவர் எங்க பாருங்க, அவர் பாட்டுன்னு போயின்னு அவ்வளோ. திரும்பி தான் போகணும் பொழுது. சண்டை போடுறதுன்னா சாருங்க, ஓடி போய் அவர் கூட பார்த்துருங்க. உங்க கூட வந்துடுறேன் சார், உங்க கூட வந்துடுறேன். அது மட்டும் போட்டோ எடுத்துட்டு உங்க கூட வந்துடுறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்க உங்க கூட வந்துடுறேன். வாங்க சார், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறேன், பாக்கிறதுக்கு தானே சார் வந்துக்கிறேன். கீழே டோக்கன் கொடுக்கும்போதே 3 மணி நேரம் க்ளோஸ்ன்னு சொன்னா யாரும் வர போறதில்ல. தப்பெல்லாம் இவங்க பண்ணிடுறது, வரவங்கள இறக்கி விட்டுறது. சரியாதான் இன்னும் பக்கத்துல இருக்குது, ஏறி வராங்க. திரும்ப இன்னொரு டைம் வர போகிறோம். ஒன்றும் வர போகிறோம் சார். வீடியோ எடுக்கணும் சத்தியமாக வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவ்வளோ சீக்கிரம் ஓடுவாங்க வந்துடவே மாட்டேன். இவ்வளோ பேர் பின்னாடி ஒழிஞ்சு வரேன். போலாங்களா? வேற யாருன்னா இருக்காங்களா பார்த்துங்க. 3 பேரை விட்டு இறங்கிட்டு இருப்பீங்களா? அவங்க வேலை தான். விசில் வச்சோன்னா வந்துடுவாங்களா? விசிலுக்கு பயப்படுறாளா? இங்க 2 பேர் வந்துருக்காங்க பாருங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க மேல. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ? கேட்டுச்சு நல்லா கேட்டுச்சு.
ஒளியறதுக்கு நிறைய கவா இருக்கு. கூடணும் நம்மளும் ஒளிஞ்சு கொண்டிடும். அவ்வளோ பேர் ஒளிஞ்சுட்டு வரேன். நம்மளும் போய் ஒளிஞ்சுன்னு இருந்தால் அழகாக ஃபுல்லாக பார்த்து வந்துடலாம் போல. இவ்வளோ பேர் வராங்க. அவர் போய் விசில் ஊதியும் யாரும் வரல. போய் கூட்டின்னு வர எல்லாரையும். இந்த மூணுலேருந்து 2 பேர் வராங்க, அந்த மூணுலேருந்து 3 பேர் வராங்க. அது கீழே ஒழுங்காக ஒரு 3 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டுங்கனாங்கன்னா மேலே யாரும் வரமாட்டாங்கல்ல. 1 மணி நேரத்தில் ஏறி பார்க்குற மாதிரி இருக்குது. 4 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க மேலே போகிறதுக்கு. போய் பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 2 மணி நேரம் போகிறாங்க. தெரியுதுங்களா? இந்த பக்கம் ஒரு 10 பேர் இறங்கிக்கிறாங்க கீழே. போனாங்க. நம்ம வந்தது பாதியிலே முடியணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? இவன் கீழே போர்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க, 4 மணியோட க்ளோஸ்டு இல்லை 3 மணியோட க்ளோஸ்டு டிக்கெட் கவுண்டர் கொடுத்துட்டு நான் நம்ம அறியாத பையன் வேகமாக ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரோன்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தெரியுதுங்களா? அவ்வளோ பேர் போயின்னுக்கிறாங்க. இறங்கும்போது டக்குன்னு வந்துட்டாங்க. நான் ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். படிக்கட்டு நெட்டாக இருக்குல்ல, இறங்கும்போது அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இறங்கலாம், ஏறிடலாம். பாய்டா செஞ்சு போட்டேன். நீங்கள் அவ்வளோதான், பாதி தான் பார்க்கணுங்குது. ஏன்டா அந்த காலத்தில் மலையில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்கன்னா சேஃப்டிங்க. ஓகேங்களா? அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் ஏற முடியாது, யாராலையும் சுட முடியாது. சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா மலை வந்து ஸ்ட்ராங் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் தாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. வேறு லெவல் மலை. ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது ஏறினதோட ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டான். பாதியிலே இறங்கிட்டாங்க. பிகில் ஒன்று ஊதி டிவி கீழே ஃபேன்ஸாக இருப்பார் பொழுது விசில் ஊதி ஊதி எல்லாரையும் இறக்கி விட்டார். அப்போ கூட நாங்கள் ஒழிஞ்சி பண்ணான்னு ஒழிஞ்சிக்கினாங்க பசங்க. ஓகேங்களா? அந்த காலத்து மரங்க எப்படி இருக்குது பாருங்கள். அரச மரமா ஆலமரமான்னு தெரில, இல்லை வேப்ப மரமான்னு தெரில. அந்த காலத்து மரம் எப்படி இருக்குது பாருங்க. தப்பி தவறி தெரியாது. இதில் இறங்கினா கூட சல்லும் கீழே போயிடலாம் போல. இதில் வரோம், இதுலேயும் போகுது படி. அந்த காலத்து படி இதெல்லாம் போயிருப்பாங்க. இது இப்போ ரெடி பண்ண தான் இருக்கும். இப்போ ரெடி பண்ணலாம் இப்போ இல்லை, ராஜா காலத்தில் தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. கேட்டு கீழே மூடிடணும். 3 மணிக்கெலாம் அலோடு இல்லைன்னு, இல்லை 2 மணிக்கெலாம் அலோடு இல்லைன்னு மூட்டாங்கன்னா யாரும் மேலே போக மாட்டாங்க. அந்த காலத்து மரம் பாருங்க எப்படி இருக்குது. வா சாமி, சூப்பராக இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குதுல்ல அந்த காலத்து மரம். ஸ்கேன் கூட பண்ணிட்டு போகலாம் பொழுது. இங்கே தான் டிக்கெட்டு ஸ்கேன் வாங்கி போடணும் பொழுது. கூட்டம் போகிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ கூட்டத்தையும் சீக்கிரமாக போன்னு இறக்கி விட்டார். ஓகேங்களா? மணி 4, கரெக்டாக 4:30 தான் ஆகுது. ஓகேங்களா? ஒரு 4:30 மணிக்கு தான் மேலேருந்து க்ளோஸ் பண்ணி இறக்கி விடுவாருந்தாங்க. ஓகேங்களா? கடைசி அந்த மண்டபம் மட்டும் பார்க்கவே இல்லை. இந்த மண்டபம் பார்த்துட்டேன், அந்த மண்டபம் லாஸ்ட் மண்டபம் மட்டும் பார்க்கல. இன்னும் அங்கே பாதி பேர் உட்காந்துக்கிறாங்க. ரொம்ப கஷ்டங்க. ஊர் விட்டு ஊர் வந்து பார்க்குறாங்க. 5 மணியோட லாஸ்ட்னா கூட எல்லோரும் இறங்கிடுவாங்க. பண்ணுறது 2:30 மணி தான், 2:30 3 மணி தான் டிக்கெட் வாங்கியிருப்பேன். 3:30 இருக்கும். 3:30 இருக்கும். 1 மணி நேரத்தில் ஏற முடியுமானா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவ்வளோ பெரிய மலை எப்படின்னா 1 மணி நேரத்தில் ஏற முடியும்? வீட்டில் கூட டைம் போடலாங்க பாருங்க.
டிக்கெட்டில் கூட டைம் போடல. ஆனால் இதில் பின்னாடி போட்டுருக்காங்க. காலையில் 6லேருந்து ஈவினிங் 6:30 வரலும் போட்டுருக்காங்க. காலைல 9லேருந்து PM 5 மணி வரலும், 9லேருந்து, அதாவது சென்னை. என்ன டைமிங் போட்டுருக்கானே தெரில. 6லேருந்து 9 PM வரலாம். என்ன இது எதுவுமே தெரில. 1 2 வர டிக்கெட்டு. சிவன் கோயிலாவது பார்க்க முடியல, அதில் கொஞ்சம் பேரையும் பார்க்க முடியல. முருகராக பார்த்துட்டு 2 பக்கமும் குளங்க, 2 பக்கமும் குளம், இந்த பக்கமும் குளம். சிவனாக பார்த்துட்டு முருகராக பார்த்துட்டு சிவன் கோயில் ஓப்பன் வந்தால் போய் பார்த்துட்டு சீக்கிரமாக இறங்கி விட்டாங்க. இந்த பக்கமும் குளம், ரைட்லேயும் குளம். 2 பக்கமும் குளம். பெரிய குளம், லேக்கு மாதிரி இருக்குது, பெரிய லேக்காக இரும்பல் வேற உயிராக வாங்கி 6 மணி மேலே போய் தான் இது பண்ண முடியாது. ஊருக்காரு இருபது அப்படியே தண்ணியில் போய் வண்டி இறக்கலாம். ஆனால் சமாதமாக இருக்கும் கண்டிப்பாக. ஓப்பன் லைவான்னு தெரியல. 4:30 ஒரு 8 காரத்துக்கு போய் நாட்டில் ஓடி இருக்குது. காலையிலே நட மூட்டு சிவன் கோயில் மூடிக்கிட்டு இருக்காங்க. நீர் கோயில் வேறு கோயில் தண்ணி சவுண்டு போட்டு நீர் கோயில் இவ்வளோ அழகாக பார்த்துன்னு நீர் கோயில் மூட்டுக்கிறாங்க. நட தரக்கலை போகுது ஓகேங்களா. முருகர் கோயில் மூட்டுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இது பாருங்க, நீர் கோயில்னா அழகாக உட்காந்து வேடியை பார்த்துன்னு இப்போ. டே இந்த குட்டி பையா, குட்டி பையா என்ன பேர நிற்க மாட்டோம். கடல் மாதிரி தண்ணி அலை போயினுக்குது. ஐயோ, நான் பிச்சுக்கின்னோடனே பீச்சு போயிட்டியாடா டே. அதுலேயே கோமியம் பண்ணுறியாடா, இதெல்லாம் சேம்டா. இங்கே வர்றா, வீடியோவுக்கு போஸ்ட் கொடுறா. மேடம் போஸ்ட் கொடுக்குறான் பற்றியும் வேறு லெவலில் போஸ்ட் கொடுக்குறான். ஹாய், எப்படி இருக்கிற? உங்கள் ஃபேமிலியெலாம் யாரும் இல்லையா? ஓஹோ, கோவத்தில் இருக்கிறான் பாய். வட்டா மம்மி இங்கே பார்த்தீங்களா குட்டி பசங்க. குட்டி பையா எங்கே போனாலும் அந்த ஒரு குட்டி எங்கே போங்க. ஐயோ கைனா வரானுங்களே, உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்களோ. ஆமாம், வச்சிரு போகிறேன். கோயில் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியல. டைம் ஆகிடுங்க நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. சாப்பிட்றதுக்கு எதனா போடுவீங்களான்னு பார்த்துன்னு வரேன் போல. டைம் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு. இது முருகர் கோயில், இது குளம் ஓகேங்களா. அது ஒரு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த சின்ன கோபுரம் ஓகேங்களா. இந்த சின்ன கோபுரம் இந்தாண்ட இருக்குது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு கோபுரம் தான். 2வது கோபுரம் அதை பார்க்கலான்னு போனேன், பார்த்துட்டேன். 3வது அந்த பெரிய மலை பெரிய கோபுரம் இருக்கு பாருங்கள், அதுவும் அந்த லாஸ்ட்டு கோபுரமும் பார்க்கல. 3 கோபுரம் பார்க்க முடியல, கரெக்டாக 4 கோபுரம் பார்க்க முடியல. இந்த ஃபஸ்ட்டு மலை மட்டும் பார்த்துட்டேன். அதுக்கு அடுத்தது தான் அது ஏறலான்னு போனோம். ஏறும்போது தான் டைம் ஆச்சு இறக்கி விட்டாங்க. அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி விடுங்க, இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அதுக்கே 3 மணியோட க்ளோஸ் இருந்தாங்கன்னா அழகாக எல்லோரும். கோயில் ஓப்பனில் இருக்காங்க. சரி வந்துட்டாரான். சிவனை மட்டும் ஒரு அட்வான்ஸ் போடுவோம். என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவனை பார்க்க முடியலன்னா கஷ்டமாக போயிடும்.
குடிப்பையா எங்கடா வர போகிறேன்னு கேட்பான் சொல்லிக்கிட்டா அவனை வாய்ஸ் வர அந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. கூட்டாளி வந்துட்டாரான் போயிட்டு வேணா பார்த்துட்டு கிளம்பிடலாம். இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு சிவனை பார்க்காம போனால் அது ரொம்ப தப்பாயிடும். சூப்பர்னா நினைக்கிறேன். இல்லையே கேட் திறக்கலையே. இன்னொன்று சரி வெயிட் பண்ணி பார்த்தேன். அவன் திறக்கலைனால பாருங்க அது வரும் வரல. ஆமாம் 6 மணிக்கு தான் திறப்பாரு. வீட்டாயிடமோ நான் மேலே போகலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க மேலே போயிட்டாங்க. சரி டூ வீலர் அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு தெரில. இதுக்கு மேலே அவங்க போய் நிற்கிறாங்க தெரியுதுங்களா. யாரோ ஜர்க்கின் தூக்கி போட்டுக்கிறாங்க. ஜர்க்கின் வேணாம் தூக்கி போட்டுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஜர்க்கின் பற்றியா நல்லா இருக்குது. ஜர்க்கின் தூக்கி போட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு எதுக்கு? ஆஹா மேலே ஏறிட்டாங்க பார்த்துங்களா. என்னடா அப்புறம் வழியாக போய் அப்படியே போய் இறங்கும்போது எப்படி இறங்க போகிறாங்கன்னு தெரில. மேலே ஏறிட்டாங்க, இறங்கும்போது எப்படி இறங்க போகிறாங்கன்னு தெரில. ஐயர் வந்தால் திட்ட போகிறாரு. அந்த மலையே ஏறத்துக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இந்த மலை எப்படி ஏற போகிறோன்னு தெரில. ராஜா மலை இந்த கோபுரம் தாங்க இது பாருங்க. இந்த இருக்க பெரிய கோபுரம் காட்டணும் பாருங்க. இந்த பெரிய கோபுரம் பார்த்துக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க. டைமு முடிஞ்சிச்சு. அது அந்த கோபுரம் பார்த்துக்குள்ள டைம் ஆகிட்டாங்க. கிளம்பு காத்துடணும். கோயில் திறந்துட்டாங்க. இல்லை மேலே மேலே வர போய்க்கிறாங்க யாரும். எல்லாம் மேலே மலை போய் பார்க்கறதுக்கு போய்க்கிறாங்க. நான் அப்பயும் வந்தேன், வந்துட்டு மேலே செஞ்சிக்கோட்டை போய் பார்த்துட்டு வரலான்னு அப்படின்னு போனேன். அது பார்த்தா 3 மணிக்கே மூடுறான்னு கீழே போர்டு வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. விட்டதே 3:30 4 மணிக்கு. 4:30 மணிக்கு மேலே போகிறதுக்குள்ளே கேட் சாத்திட்டு கிளம்புங்கன்றாங்க. எல்லாரும் வர முடியாது. போய் வர முடிஞ்சவங்க மட்டும்தான் வர முடியும். அது என்ன சார் சாமி வெளியில் இருக்குங்களே? இதோ இங்கே வெளியில் தூணில் காலபைரவருங்களா? ஓகே. அதான் இவ்வளோ பைரவர் உட்காந்துருக்காரு இல்லைங்களா?
ஆனால் நான் வரும்போது கடிச்சிருமோன்னு பயந்தேன். ஆனால் எங்கே போனாலும் எனக்கு பைரவர் ஒரு காவலுக்கு இருக்காரு. பாசமாக பழகுதுங்க. கோயில் வந்து யாரையுமே அதுக்கு மிரட்டியோ குலைச்சோ நான் பார்த்தது இல்லை. காலையில ஒரு கிழவன் வந்தாரு, அவனை தான் குலைச்சி நடந்தது. அந்த நான் அது யாரையும் குலைச்சி பார்த்ததே இல்லை. அதுக்கு தோற்றம் தான் அப்படி இருக்கும், ஆனா குலைக்காது. ஏன்னா அதுக்கு எல்லா ஞானமும் உண்டு. காலையில ஒரு ஆள் வந்தான், அவனை பார்த்து மட்டும் எல்லா நாயுமே குலைச்சிருக்கு. அதுங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க, வர்றது யாரு, அவங்க கூட என்ன இருக்கு, எல்லாம் உணரக்கூடியது தான் வேற ஒரு. நான் திரும்பி போயிட்டேங்க. போயிட்டாங்க முருகர் கோயில் இருந்தீங்களா, அது போய் பார்த்துலான்னு பார்த்தா அதுவும் மூட்டு இருந்தாங்க. இவங்க சீக்கிரமா இறங்கணுன்னு இறங்கிட்டேன் நான். கடைசியாக எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர், 3 ஜென்ஸு. அப்படிங்களா? ஓ, தெரியாதன்னா மாட்டிப்பேன். ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட் டைம் வரும். சரி, அவங்க அப்பயே சொன்னார் 4:30 மணிக்கெலாம் மூடுவாங்கன்னு. ஆனால் எப்படி 4:30 மணிக்கெலாம் மேலே கேட் மூடுவாங்கன்னு சொல்லலை, 4:30 மணிக்குள்ளே போயிடுப்பான் மேலே அப்படின்னாரு. அப்படி தான் சொன்னார் தவிர சீக்கிரம் மூடுவாங்கலாம் சொல்லலை அவர். அது நல்லது பாரு. ஏன்னா ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடாதுன்றதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சொல்கிறல்ல, டைம் வரேன் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்து திரும்பி போனவங்களாம் இருப்பாங்க. அதனால அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, வந்து பழக்கமாயிட்டுன்னா பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையிலே வெறும் போரிங்கான கான்செப்டு, டியூட்டியே இல்லை. இன்றைக்கி எங்கன்னா வெளில போகலான்னு பார்த்தேன். ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னா, நேற்று நைட்டு வந்து இருங்க கேமராவில் மங்கலாகுது. நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா, அதான் சாமி சிவனை பார்க்குறதுக்கு அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்களா. அங்கே வெயிட் பண்ணிருக்கும்போது சிவனை பார்க்குறதுக்கு 6 மணி ஆகிடுச்சி. ஓகேங்களா? ஏன்னா நான் 4:45 5 மணிக்கு போனேன். அதான் 4:30 மணிக்கு மேலேருந்து கீழே இறக்கி விட்டாங்க. அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அவர் வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. யார்? அந்த கோயில் திறக்கிறவர். அவர் தான் அந்த பூஜை பண்ணுறாரு. அவர் வந்து அவர்கிட்ட நான் பேசின்னு ஜாலியாக இருந்தேன். அவர் நல்லா சொன்னார் இந்த மாதிரி, இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதாவது கோட்டையை வந்து, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களால வர முடியாது டக்குன்னு. அதே தான் நானும் சொன்னேன். 4:30 மணிக்கெலாம் மூடுறாங்க. 4:30 மணிக்கெலாம் மேலேருந்தே கீழே தட்டி விட்டார். ஆனால் கீழே தான் 4:30 மணி. ஓகேங்களா? மேலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ளே எனக்கு 4:30 மணி, கீழே 4:25 தான் கீழே இறங்குறேன். ஓகேங்களா? அவங்க 3 மணிக்கே வந்து போர்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா யாரும் மேலே போக மாட்டாங்க. மேலே போகிறது எப்படியும் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவங்க கம்பல்சரி. போய் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு 3 மணி நேரம் ஆகிடும் கம்பல்சரி. ஏன்னா ஏறுறதுக்கு தான் மெயின் டைம் அதிகமாகவே ஆகும். அதே மாதிரி இறங்கும்போது சல்லுன்னு இறங்கிடலாம். ஏன்னா ரொம்ப இது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப ஒரு பெரிய டவுன்லாம் கிடையாது, டக்குன்னு இறங்கலாம். வயசானவங்க தான் கொஞ்சம் ஸ்லோவாக இறங்குவாங்க. இன்னும் நிறைய கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமோன்னு எனக்கு தோணுதுங்க. ஓகேங்களா? அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் இதை கூகுளில் போட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா அதில் 5:30 மணி தான் மூடணும். இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கோசம் சீக்கிரமாக மூடுறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். ஓகேங்களா? எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. என்னங்க இப்படி ஆகிடுச்சு நம்ம நிலமை அப்படின்னு. ஓகேங்களா? அந்த கோயில் சிவனை பார்த்தோம் பாருங்கள், வேறு லெவலுங்க. அது 3000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா அது வந்து ராஜா ராணி கல்யாண மண்டபம் இல்லைங்க சார். கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டு கல்யாண மண்டபம் ஞாபகமே வருது. ராஜா கோட்டை ராணி கோட்டைலாம் இல்லைங்க. ஓகேங்களா? அது வந்து அண்ணன் தம்பி கோட்டை. ஓகேங்களா? அண்ணன் தம்பிக்கு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க.
இது அண்ணன், ஒரு தம்பி ஓகேங்களா. அதில் போர்டில் போடல ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து ஆண்டவர் கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் கோட்டை, ஆனால் பெரிய வரலாற்று கதையே இருக்குது ஓகேங்களா. அந்த கோட்டையிலேருந்து நம்ம வேலூருக்கு கனெக்டிவிட்டி இருக்குது, வேலூர் ஜெயிலுக்கு, அப்புறம் வேலூருக்கு ஓகேங்களா. வேலூர் கோட்டைக்கு டைரெக்டாக கனெக்டிவிட்டி அதாவது வழி இருக்குது ஓகேங்களா. சுரங்க பாதை வழியாக, அதாவது அண்டர் கிரவுண்டு பாதை இருக்குது ஓகேங்களா. நிறைய ஹிஸ்ட்ரியே இருக்குது ஓகேங்களா. ரொம்ப பழமையானது, 1240 வருஷம் பழமையானதுன்னா அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய இது இருக்கும். பெரிய போர்லாம் நடந்துருக்குங்க. வரலாற்றுலேயே பெரிய கோட்டைன்னா செஞ்சி கோட்டை தான் போடுது ஓகேங்களா. பெரிய போர்லாம் நடந்திருக்கான், அவ்வளோ பெரிய கோட்டைங்கண்ணா. அந்த சிவன் கோயிலுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து மீட்டிங் போட்டு உட்காந்து பேசுகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான். நான் அதுக்கு மேலெலாம் போகல. இந்த பசங்க வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களாம் மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்தாங்க. அடுத்த டைம் போனால் கண்டிப்பாக பார்ப்பேன் ஓகேங்களா. அது மேலே இருந்ததெல்லாம் எல்லாமே இடிஞ்சு விழுந்துச்சான், வழி இருந்துச்சான் எல்லாத்துக்குமே, படிக்கட்டு போகிறது எல்லாமே. அதாவது ஃபயர் பால் அந்த மாதிரி சுடும்போது அது பாதெல்லாம் இடிஞ்சு, இடையில வந்து சில தூண்லாம் இடிஞ்சு சரிஞ்சு விழுந்துடுச்சான். அந்த சிவன் கோயில் அப்படியே அதாவது அவங்க வந்து வழிபட்டது தான் அந்த சிவன் கோயில் கூட. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கையிலே ஓகேங்களா. கையிலே வந்து எப்படி சிறப்பி டிசைன் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு அழகாக சுற்றி அந்த கோயிலை சுற்றி டிசைன் பண்ணி அதுக்குள்ளே சிவனை உருவாக்கி அழகாக உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள். வேறு லெவலுங்க. உண்மையாக வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க கோயிலில். பைரவர் சிலை ஓகேங்களா, சிவன் சிலை உள்ளே வந்து. அதுக்கப்புறம் சில இதுலாம் பார்த்தேன், எனக்கே அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. உள்ளே அவ்வளோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க சிவன். எனக்கே எப்படி சொல்கிறது, அவர் வந்து அவ்வளோ நேரம் உட்கார வச்சு கதை சொல்லிட்டு இருந்தார். நான் அதெல்லாம் பாதி வீடியோவே எடுத்துடலாம் பொழுது, அவ்வளோ கதை சொன்னார் எனக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தைப்பூசம் இல்லைங்களா, இன்றைக்கி சிவனுக்கு வந்து உகந்த நாள் ஓகேங்களா. அது இல்லாமல் நோட்டு போட்டு என் நம்பர் நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். எதனா உதவி வேணும்னா அவர் ஃபோன் பண்ணார்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது ஒரு மாலையோ ஒரு பால் பேக்கெட்டோ ஓகேங்களா, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது. அப்புறமா சாமி பார்த்துட்டு வரும்போது தான் கொடுத்தேன். சாமி பார்த்தோன்னே பிரசாதம் கொடுத்தாரு, குங்குமம், விபூதி. அது இல்லாமல் பத்தாததுக்கு சக்கரை பொங்கல், அப்புறம் கேசரி எல்லாம் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு போட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒரு 5 பேர் வந்தாங்க. அவங்க பற்றி சொன்னார், எல்லாருக்கிட்டையும் பேச விட்டார். அப்புறம் நீ ஒரு விளக்கு ஏற்றுப்பானார். நான் ஏற்ற போனால் அதுக்குள்ளே அவங்களே ஏற்றிட்டாங்க, பரவாயில்ல. கூட வந்தவங்களே 4 பேர் 4 விளக்கு ஏற்றிட்டாங்க. நான் என்னோட 5ஆவது பேர் ஓகேங்களா. அவங்க 3 பேர் வந்தாங்க, நான் 4ஆவது, மொத்தம் 5 பேர் ஓகேங்களா. இன்னும் 2 பேர் வந்தாங்க, 6 பேர் ஓகேங்களா. எல்லாம் விளக்கு ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் சாமி பூஜை பண்ணாங்க. அப்புறம் வந்து மகாதேவ மலையை பற்றி பேசின்னு இருந்தாங்க. அவர் அந்த கதையெல்லாம் சொல்லின்னு இருந்தார். எனக்கு மகாதேவ மலையை பற்றி இன்றைக்கி வரலாம் எதுவுமே தெரியாதுங்க ஓகேங்களா. அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும் மகாதேவ மலையில் எப்படி அவர் வளர்ந்தார், அந்த கதைலாம் சொல்லின்னு இருந்தார். உண்மையாக ரொம்ப பெருமையாக இருக்குங்க. மகாதேவ மலையில் வந்து அவர் வளர்ந்தது எல்லா கதையும் சொன்னார் எனக்கு. அங்கே இருக்கிறவங்களுக்கும் சொன்னனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது என்னடா கதைன்னா, அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு வேலைக்கிழமை போனால் அவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுப்பாராம், பிரசாதம் மாதிரி. அதை வாங்கி சாப்பிட்டா 3 மணிக்கு போனால் கரெக்டாக 3 மணிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாராம் வேலைக்கிழமை. அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டேன்னா நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் எனக்கே தெரியாது இத்தனை நாள் ஓகேங்களா. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் குளிப்பாராம். அது வரலாம் விபூதி, பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாராம், சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாராம் ஓகேங்களா. அவ்வளோ இதுவாக இருக்காராம் அவர். சிவன் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது, சிவன் பக்தன் ஓகேங்களா, சிவன் பக்தன். ஆனால் உண்மையாக அவருக்கு இவ்வளோ சக்தி இருக்கும்ல ஓகேங்களா, எனக்கு தெரில. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒருத்தர் பச்சை தண்ணி சாப்பிடாம, சாப்பாடு சாப்பிடாம ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குளிப்பார் ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு நம்பாது இருக்கிறதுன்னு எனக்கு தெரில ஓகேங்களா. கழுத்தில் ஒரு ருத்ராட்சமும் இல்லை, வெறும் விபூதி தான், ஒரு வேஷ்டி தான் ஓகேங்களா. அவருக்கு டொனேஷன் கொடுக்குற வந்து ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இவர் கொடுத்தனால அவர் வந்து டொனேஷன் கொடுத்து அந்த கோயில் ஃபுல்லாக இவர் தான் கட்டுறாரு ஓகேங்களா. எல்லாமே நிறைய பேர் டொனேஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. டொனேஷன் பண்ணி தான் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கோயிலை சுற்றி ஓகேங்களா, மகாதேவ மலை கோயிலை சுற்றி நான் ஒரு டைம் போனேன். இவ்வளோ பெரிய குளம், இவ்வளோ பெரிய திரிசூலம் ஓகேங்களா, இவ்வளோ பெரிய கோயில், அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினதுபடியே இருக்குதுங்க. நான் ஸ்டாப்பாக கட்டினே இருக்கிறாங்க, இன்னமும் கட்டின்னு தான் இருக்காங்க. அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும், அவ்வளோ மலையை இடிக்கிறது எங்கேருந்து வரும்? யாருன்னா முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் பண்ணால் தான் ஓகேங்களா. டொனேஷன் பண்ணாமல் இல்லை, அதாவது ட்ரஸ்ட் இல்லாமல் இல்லை ஓகேங்களா. ட்ரஸ்ட்டு கொடுக்குறனால தான் இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அதனால் எல்லோரும் வந்து டொனேஷன் ட்ரஸ்ட் மூலிமா கொடுக்குறாங்க ஓகேங்களா. கொடுக்காமலாம் இல்லை,
இவ்வளோ விஷயம் இருக்குது ஓகேங்களா. 4 இடம் போனால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் அந்த சாமியை போய் பார்த்தேன், எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிச்சு. இதே நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வீட்டுக்குள்ளேயே இருந்தால் ஃபோன் ஒன்று ஒண்டின்னு டிவியை பார்த்துன்னு இப்படி தான் போர் ஆகிருக்கும். ஏதோ ஒரு இடம் 4 இடம் போனால் தான் நம்மளுக்கு ஒரு தெரியும். 4 இடம் போனதுனால நான் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் வந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி சொல்கிறது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. ஓகேங்களா. எந்தில் போட்டால் சார்ஜர் முதல்ல அதில் மாற்றணும். சார்ஜர் தான் இப்போ தான் பார்க்கலான்னு. ஓகேங்களா. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு என் ஃபோனு. அவர்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அவர்கிட்ட டீ கடையில் வந்து சித்ராவில் வந்து நிப்பாட்டி ஃபோன் பண்ணார். என்ன ஜி எங்கே இருக்கீங்கன்னாரு. எதுக்கு ஜி சொல்லு ஜி அப்படின்னு. எதுக்கு ஃபோன் வச்சுனே இருக்கிறேன், நான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன், நீ டக்குன்னு ஃபோன் வச்சுனே இருக்கிறேன், என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல, அதெல்லாம் ஃப்ளைட் மோடில் போட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ஜி ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதுதான் ஃபோன் வச்சேன். ஓகே ஜி. இல்லை ஜி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, வண்டியில் ஸ்லோவாக தான் ஏறுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறல. ஓகேவா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏற மாட்டேது, ஸ்லோவாக தான் ஏறுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நானே வந்து சித்ரா காஃபி வரல ஃபோன் வச்சு பேசுகிறேன். ஜி நீ வேகாமல் கூப்பிட்டு போ, உனக்கு குழந்தை இல்லைன்ற. ஓகேவா. கூப்பிட்டு போய் பாரு. ஓகேவா. அது நல்லதோ கெட்டதோ ஒரு தடவை ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. சப்போஸ் நீ போய் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா என்னால் ஒரு உனக்கு ஹெல்ப் பண்ண முடிச்சு. அதாவது உனக்கு எதனா செய்யணும்னு நினச்சின்னா அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு எதனா ஒன்று செய். எனக்கு ஒன்றும் செய்யாது. ஓகேவா. உன் ஒய்ஃபோடு நீ அவங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு செய், இல்லை போகிற மகாதேவ மலையில் போய் செய். ஓகேவா. எதனா ஒன்று செய். உன்னால் முடிஞ்சது ஒரு 500 1000 இல்லை 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு, அவ்வளோதான். உனக்கு குழந்தை நினைச்சுன்னா அது எனக்கும் பெருமை தான், அவங்களுக்கும் பெருமை தான். ஓகேங்களா. வேகமாக அதுதான் சொன்னேன் ஃபோன் பண்ணி, நான் போகிறேன்னாரு. ஓகேங்களா. அது போக மாட்டார், அவரோட விருப்பம், நம்மளுக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை சொல்லியாச்சு. ஓகேங்களா. இவர் கேட்டாருன்னா ஜி ஜாலியாக சுற்றினுக்கிற, எனக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி அமைச்சாருங்க. எப்படின்னா 10,000 கடன் வச்சுக்கிறேன், அப்புறம் 5 லட்சம் கடன் வச்சுக்கிறேன், ஏதோ ஒரு டைலாக் ஒன்று அனுப்பிச்சார். அதை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டு அனுப்பிச்சேன். ஜி வாழ்க்கைன்றது ஒரு முறை தான். ஓகேவா. அதை அனுபவிச்சுக்கணும், அனுபவிக்கலைன்னா அவ்வளோதான். அடுத்த தடவை தேடினா கூட கிடைக்காது. வயசு இருக்கும்போதே போயிடணும். வயசு முடிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையில் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் சம்பாரித்து நகை வாங்கலான்னு பார்த்தேன், இங்கே நெட்டு போல்ட்டு கூட வாங்க முடியலன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அது ஒரு ஸ்டோரி அனுப்பிச்சார். அதை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துச்சு எனக்கு. நான் தான் வாங்கணும்னு நினச்சேன். ஓகேங்களா. ஒன்றுமே இங்கே வாங்க முடியல, நெட்டு போல்டு கூட இல்லை, வாங்க முடியாது. ஓகேங்களா. நெட்டு போல்டு கூட வாங்க முடியாது. கண்ணில் இருக்கிற லேயர், உள்ளே இருக்கிற லேயர் எல்லாம் தெரிஞ்சு ஆடி. இன்றைக்கி வேறு விதமான டியூட்டி வந்துருக்காங்க. இன்னைக்கு காலையிலே வந்த டியூட்டியே ஓட்டலாமா வேணாமா, ஏன்னா வண்டி எடுக்கும்போது இன்றைக்கி அதாவது பல நாள் கனவுங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இண்டிகா ஓட்டினேன், அப்புறம் இண்டிகோ ஓட்டினேன், அப்புறம் வந்து டவேரா கொடுத்தாங்க, அக்கோப்பிலியம் போனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அதான் இண்டிகோ ஓட்டும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இண்டிகோலேருந்து அப்புறமா டவேரா ஓட்டும்போது கொஞ்சம் பயம் இல்லை, அதிக பயம். ஓகேங்களா. டவேரா ஓட்டிட்டு இந்த வண்டியில் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்ன வண்டிடானா டாட்டா மறந்துட்டேங்க, டாட்டா சுமோ நம்ம தளபதி வண்டி ஓட்டின வண்டி. ஓகேங்களா. வேறு லெவலு. ஓகேங்களா. இந்த வண்டிலாம் அப்போ எவ்வளோ ட்ரெண்டிங் தெரியுமா. இந்த வண்டி அடிக்கிறதுக்கு BMW, ஜாக்வார், ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாருமே போட்டி போடணும். ஓகேங்களா. அப்போல்லாம் இந்த வண்டி தான் 6 பேர் 7 பேர் 9 பேர் 10 பேர்னால் இந்த வண்டி தான். நம்ம தரமாக இருப்பார் டாட்டாவில். டாட்டா சுமோனாலே பேர் வாங்கின வண்டி. இண்டிகாவும் பேர் வாங்கின வண்டி, இண்டிகோவும் பேர் வாங்கின வண்டி. அதுக்கப்புறம் டாட்டா சுமோ, அதுக்கப்புறம் செவர்லேட்டு டவேரா. ஓகேங்களா. வேறு லெவலு. மாருதி டிசைரு, அப்புறம் டொயோட்டா இட்டியாஸு, அப்புறம் டொயோட்டா இனோவா, அப்புறம் டொயோட்டா வந்து எஸ்கிராஸு, ஐக்ராஸு, அப்புறம் பாச்சினரு. ஓகேங்களா. இவ்வளோ வண்டி இருக்குது. எல்லோரும் வந்து பாச்சினர் ஓட்டிட்டு, அதாவது ஒரு வண்டியாக ஓட்டிட்டு மேலே வருவாங்க. நான் வந்து பாருங்கள் பாச்சினர் ஓட்டிட்டு கீழே வந்து நிற்கிறேன். டாட்டா வந்து சும்மா ஓட்டுறது. மகேந்திரா சைலோ ஓட்டிட்டேன். ஓகேங்களா. மகேந்திரா சைலோலாம் ஓட்டிட்டேன். மகேந்திரா S700 ஓட்டிட்டேன். எங்கள் மாமா வச்சுருந்தார் ஆட்டோமேட்டிக்கு, அதுவும் ஓட்டிட்டேன். அதெல்லாம் எடுக்கல வீடியோ. ஓகேங்களா. 2வது டைம் வந்தால் வீடியோ எடுத்துருவேன் கண்டிப்பாக. தார்லாம் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. தார், கியா கார்னிவலு, அப்புறம் வந்து எம்ஜிலாம் நிறைய ஓட்டேன். BMW, ஜாக்வாரு, ரோல்ஸ் ராய்ஸு, BMW இது ஓட்டல. அப்புறம் பாச்சினரில் லேட்டஸ்ட்டு ஒன்றும் ஓட்டலை. ஓகேங்களா. ஹோண்டா கிரிட்டாலாம் நிறைய ஓட்டேன். பிரெஸாவும் ஓட்டியாச்சு. ஓகேங்களா. டிசைரு, இந்த பக்கம் எல்லா வண்டியும் ஓட்டேங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
வேறு லெவலு. இருங்க பேக் கேமராவில் காட்டுமா, செம்மையாகுதுல்ல வண்டி, வேறு லெவலு. ஃபங்க்ஷன் போயிடறாங்க, எப்படியும் ஃபங்க்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. 7 மணி ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸ்டார்ட் ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு 12 ஆகிடும். காலைல 12 மணிக்கு எடுத்த வண்டி, இப்போ தான் வந்தேன் ஓகேங்களா. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டிகிட்டு வந்தேன், ஒரு 60-70 தான். ஆனால் வண்டி நல்லா இருக்குது கண்டிஷனாக ஓகேங்களா. இன்னும் அப்பப்போ மைலேஜ் மட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. 2000 ரூபாய்க்கு தான் போட்டாங்க, அதுவே கொஞ்சம் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா. இடையில் வந்து இந்த கியர் ராட்டில் ஈட்டு வந்து வெளியில் தெரியுது.